ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் சிக்கன் சாண்ட்விச் வித் யோகட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதை பார்க்கலாமா? எனக்கு ஷவர்மா சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அது ஹெல்த்தியாக இருக்காதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 150 கிராம் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம். லைட்டாக இதை கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வாட்டர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை, சிக்கனில் உள்ள வாட்டர் தான் நமக்கு சேர்ந்துருக்கு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஆயிலையே ஒரு 7 மினிட்ஸுக்கு சிக்கனை குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்துட்டு இருக்கிற கேப்பில் நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான யோகட் மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் தயிர் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கோம். இந்த தயிரில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடரும் சேர்த்துக்கலாம். இது நார்மலாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இப்போ இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம். ப்ளஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கர்டோட அந்த நம்ம போட்டிருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நான் போய் சப்பாத்தியும் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்மளோட சிக்கனும் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல சப்பாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ண 2 பீஸ் வெங்காயமும் 2 பீஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா யோகட் மிக்ஸ், இதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட சாண்ட்விச்சுக்கே செம்ம டேஸ்ட்டு கொடுக்க போகுது. இப்போ இதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 4 பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் சாண்ட்விச் வித் யோகட் பரிமாற தயார். ஷவர்மா சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேம் ஃபீல் இந்த டிஷ்லையும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஷவர்மாவை விட இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 2 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே பாருங்களேன், சாப்பிடணும் போல தோணுதில்ல. இதே மாதிரி ஈஸி அண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் உங்களுக்காக ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை இதே மாதிரி எப்பவும் போல் எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.